காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழுக்க திட்டம். விஜய் சாய்ஸ் அதிமுக அல்ல. பாண்டே விளக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக யாரும் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே ஒரு தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி மறைமுகமான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததாக தகவல் கசிய தொடங்கியிருந்த நிலையில் இது ஆதாரமற்ற செய்தி என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மறுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். தங்களது தலைமையில் பெரும்பான்மை பலத்துடன் நல்லரசு அமைப்பு என்றும் அவர் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனிடையே அதிமுக தரப்பில் கல ஆய்வு குழுவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 10 முன்னாள் அமைச்சர்கள் அடங்கிய இந்த குழுவினர் மாவட்டந்தோறும் சென்று கட்சி பணிகள் தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு தேர்தலை கூட இதுவரை சந்தித்து பலத்தை நிரூபிக்காத தாவேகா தைரியமாக அதிமுக கூட்டணியை மறுத்துள்ளது. ஆனால் பல ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுக இந்த விவகாரம் தொடர்பாக மௌனம் காத்து வருகிறது. பலத்தை நிரூபிக்காத தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று வெளிப்படையாக அறிவிக்க விடவில்லை. இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என முஸ்லிம் ஆனந்த் அதிரடியாக அறிவிக்கை விட வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது, இதற்கான அவசியம் எங்கே எழுந்தது என்பது பற்றி பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே விளக்கம் அளித்துள்ளார். பாண்டே தனது பேட்டியில் அதிமுக தரப்பிலிருந்து தான் விஜய் கட்சியிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. விஜய் தரப்பிலிருந்து யாரும் அதிமுகவை அணுகவில்லை. இதுதான் நான் அறிந்தவரை எனக்கு கிடைத்த தகவல். ஆனால் தாவேகா அதிமுக இல்லாமல் பிற 3 கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது என்பது எனக்கு தெரியும். திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பது விஜய் கணக்கு. ஆகவே அங்கே உள்ள கட்சியை கரைக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. அதை உணர்ந்துள்ள திருமாவளவன் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய தேவை எங்கே வந்தது என்கிறார். அப்படி என்றால் யாருக்கு விசிக்கு ஆதரவு தர வேண்டுமோ அவர்களால் தேவை ஏற்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 23 எம்எல்ஏக்களை வைத்துள்ளது. அவர்கள் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக உள்ளனர். அவர்கள் ஏன் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும்? அதற்கு ஒரு தேவை உருவாக வேண்டும் இல்லையா? தாவேகாவுடன் வந்தால் 30 சீட்டு காங்கிரஸுக்கு கிடைக்கலாம். ஆனால் எத்தனை இடங்களில் வெற்றி கிடைக்கும் என்று அதை பார்ப்பார்கள் இல்லையா? ஒரு மாநாடு சக்ஸஸாக நடத்திவிட்டால் உடனே வந்துவிட மாட்டார்கள். 2025 டிசம்பர் வரை விஜய் பல வியூகங்களை வகுப்பார், கட்சியை பேச வைப்பார். இப்போதைக்கு தாவேகா தலைமையில் கூட்டணி, விஜய் முதல்வர் வேட்பாளர், இதில் உறுதியாக உள்ளது அந்த கட்சி. ஆனால் 2026 விஜய் முதல்வராக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய கணிப்பு. திமுக உடையாமல் யாரும் ஆட்சியை பிடிக்க முடியாது. இவ்வாறு இவர் தெரிவித்துள்ளார்.